நீங்கள் ஒரு உலகில் நிற்பதை போல் கற்பனை செஞ்சு பாருங்கள். அங்கே பகல் நேரத்தில் ஒரு அடுப்பு போலவும் இரவு நேரத்தில் ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் போலவும் இருக்கும். இது மாதிரியான நிகழ்வு எங்கே நடக்குதுன்னா நம்ம நிலவில் தான். பகல் நேரங்களில் நிலவோட வெப்பநிலை பார்த்திங்கன்னா 127 டிகிரி செல்சியஸ் அல்லது 260 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக உயருது. இது தண்ணீரை கொதிக்க வைக்கும் அளவிற்கு வெப்பமாக இருக்கிறது. ஆனால் அது ஏன் இவ்வளவு சூடாகிறது? நம்ம பூமியை பாதுகாக்க வளிமண்டலம் இருக்குது. இது சூரிய ஒளியை உறிஞ்சி மேற்பரப்பை நேரடியாக வெப்பமடைவதை தடுக்கிறது. ஆனால் நிலவில் வளிமண்டலம் இல்லாத காரணத்தால் சூரிய கதிர்கள் நேரடியாக மேற்பரப்பை தாக்குது. இதனால் அது விரைவாக வெப்பமடைகிறது. சூரியன் மறையும் போது டோட்டலாக கான்செப்டே மாறுது. என்னென்னா, நிலவு இருளில் மூழ்கிறது. அப்போது எலும்பை உறைய வைக்கும் அளவிற்கு -173 டிகிரி செல்சியஸ் அல்லது -280 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக குறைகிறது. இதற்கான காரணம் பார்த்திங்கன்னா வளிமண்டலம் இல்லாமல் தான். பூமியில் நமது வளிமண்டலம் ஒரு போர்வையை போல செயல்பட்டு வெப்பத்தை தக்க வைத்து இரவில் கூட மேற்பரப்பை சூடாக வைக்கிறது. நிலவு வெப்பத்தை உடனடியாக விண்வெளியில் வெளியேற்றுகிறது. அதை தக்க வைக்க வளிமண்டலம் இல்லாமல் மேற்பரப்பு வேகமாக குளிர்ச்சி அடைகிறது. நிலவில் வளிமண்டலம் இல்லாமல் தான் இந்த வியத்தகு வெப்பநிலை ஏற்ற இறக்கத்திற்கு காரணமாக அமைகிறது. ஆனால் இது வெப்பத்தை பற்றியது மட்டுமல்ல. நிலவில் காற்று இல்லாமல், மழை மற்றும் வானிலை இல்லாமல் இது நிலவின் அப்பட்டமான உயிரற்ற தோற்றத்தை அளிக்கிறது. மேலும் நிலவிற்கு பயணம் சென்ற அப்போலோ விண்வெளி வீரர்கள் நிலவில் ஏற்படும் பகல் முழுக்க கடுமையான வெப்பம் முதல் இரவில் உறைபனி குளிர் வரை தங்களை தக்க வைக்க சிறப்பு உடைகளை அணிந்தனர். நிலவு கடுமையானதாகவும் மன்னிக்க முடியாததாகவும் இருக்கலாம். ஆனால் நமது பூமி எவ்வளவு தனித்துவமானது மற்றும் பாதுகாப்பானது என்பதை நினைவூட்டுகிறது. ஆனால் வளிமண்டலம் இல்லாமல் நமக்கு தெரிந்தபடி இங்கு வாழ்வது மிகவும் கடினம் மற்றும் வாழ்க்கை இருக்காது.